அத்தியாயம் 31. ப்ரோ, இந்த மான் இன்னும் ஆளை காணுமே. இவ டான்ஸ் ஆடுவாளா இல்லையான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மான் பயந்து வீட்டுல படுத்தாளோ என்று விகா வாசலை பார்த்தபடி கேட்டாள். அவள் வருவாளா மாட்டாளா என்று விகாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் நொடிக்கு ஒரு முறை அந்த வாசலை நோட்டம் விட்டபடி இருந்தது அவள் கண்கள். தீரன் அவன் பாக்கெட்டில் இருந்த கூலிங் கிளாஸை எடுத்து ஸ்டைலாக கண்களில் மாட்டிக்கொண்டான். எனக்கு என்னமோ இந்த மான் கடைசி நேரத்துல வந்துருவான்னு தோணுது. அவளை நம்ப முடியாது. ஏன்னா அவ இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. அவளோட நடத்தையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது. முன்னாடி மாதிரி பயம் இல்ல அவளுக்கு. அந்த வாசல் பக்கம் பார்வையை பதித்தபடி சொன்னாள் விகா. அவ இன்னைக்கு வரமாட்டா என இதழில் ஒருவித சிரிப்புடன் சொன்னான் தீரன். அப்படியே அவன் சட்டையில் மாட்டியிருந்த கூலர்ஸ் எடுத்து அவன் கண்களில் மாட்டிக்கொண்டவன் அந்த கைகளை பேண்ட் பாக்கெட் உள்ளே விட்டு கெத்தாக நின்று கொண்டிருந்தான். அவனை சைட்டடிப்பதற்காகவே பல கன்னி பெண்களின் கூட்டம் அங்குமிங்கும் அலைமோதி கொண்டது. தண்ணீர் குடிக்கவும் பப்ஸ் வாங்குகிறேன் என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் வந்து அவனை சைட்டடித்துவிட்டு சென்றார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளும் நோக்கில் தீரன் இல்லை. என்ன என்ன என்று வினய் மற்றும் விகா இருவரும் ஒரு சேர அவனை திரும்பி பார்த்தார்கள். எதுக்கு அவ வரமாட்டா? அவர்கள் சந்தேகமாய் கேட்டார்கள். அதெல்லாம் அப்படிதான் என்றவன் ஒரு வில்ல சிரிப்பு சிரித்துக் கொண்டான். அவனுக்கு நேற்று நடந்தது ஞாபகம் வந்தது. வழக்கம் போல் வேலையெல்லாம் முடித்துவிட்டு உறங்கலாம் என்று மான்வழி கண்மூடும் சமயம் பட்டென்று அவள் முன்னே வந்து நின்றான் தீரன். திடீரென்று அவனை கண்டதும் பயத்தில் கத்தப்போனவளின் வாயில் கையை வைத்து கத்தாதே என்று சைகை செய்தான் தீரன். இங்க பாரு, நாளைக்கு நீ காலேஜ் வரக்கூடாது. நீ டான்ஸும் ஆடக்கூடாது. எனக்கு தெரியும் நான் சொன்ன பேச்ச நீ மீற மாட்டேன்னு. இல்லனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். சொன்னது புரிஞ்சுதா? மிரட்டலுடன் கேட்டான். மான்விழை தலை நாலா பக்கமும் ஆடியது. நான் அவகிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பா அவ என் பேச்ச மீறி வரமாட்டான்னு தெரியும். அவ நிச்சயம் வரமாட்டான். அதனால தேவையில்லாம டென்ஷன் ஆகாம அந்த வசி அசிங்கப்பட்டு நோஸ்கட் ஆகிறத பாக்க வாங்க, ஆடிட்டோரியம் போகலாம் என்று தீரன் முன்னோக்கி நடக்க வினய் இவன் பின்னே நடந்தான். இன்று எப்படியாவது மான்விழை வர வேண்டும். அவள் அனைவர் முன்பும் அசிங்கப்படுவதை அவள் பார்க்க வேண்டும் என்று விகா பெரும் ஆசை கொண்டாள். ஆனால் அவள் வரமாட்டாள் என்று சொல்லும் போது அவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். இன்னைக்கு அவளுக்கு நல்ல நேரம் போல, அதனால்தான் தப்பிச்சிட்டா என்றபடி திரும்பிய விகா திடீரென்று ஒருவன் மீது மோதி கீழே விழப்போக பட்டென்று அவள் கையை பிடித்து அவளை கீழே விழுந்து விடாதபடி பிடித்தது ஒரு வலிய கரம். ஒரு நொடி கீழே விழுந்து அழகான டிரெஸ் நாஸ்தியாகிவிடும் என்று பதறி போனவள் அவள் இன்னும் கீழே விழவில்லை என்பதை உணர்ந்து மெல்ல கண்களை திறந்து பார்க்க அவள் முன்னே வசீகரிக்கும் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் வசீகரன். நெற்றியில் சிறு கட்டு, கன்னத்தில் சிறு காயம் என்ற போதும் அந்த முகத்தில் இருந்த சிரிப்பும் அவனின் அந்த ஆர்ப்பரிக்கும் மேனரிசமும் கண்டு அவனை பார்த்த நொடியே அவனிடம் விழுந்து விட்டாள் விகா. இதுவரை அவளுக்கு யார் மீது காதல் வந்தது இல்லை. ஆனால் அவனை பார்த்த நொடி அவளுக்கு அவன் மீது காதல் ஏற்பட்டு விட்டது. அதுவும் அவனின் அந்த வசீகரிக்கும் கண்கள் அவளுக்கு இன்னும் பித்தம் கொள்ள வைத்தது. டே வசீகரன், அங்க என்ன பண்ற? இங்க வா, சவுண்ட் இன்ஜினியர் கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டாரு என்று ஒரு பக்கம் ஒருவர் அழைக்கும் சத்தம் கேட்டு வசி தலையை அசைக்க, அப்பொழுது அந்த காற்றில் அவன் அசைவுக்கு ஏற்ப ஆடிய முடியும் அவளுக்கு இன்னும் பேரழகாய் தெரிந்தது. அதையும் கூட ரசித்து பார்த்தாள் விகா. அவன் பெயர் வசீகரன் என்பதை அவன் அழைத்ததை வைத்து தெரிந்து கொண்டவளுக்கு அவனை ஏற்கனவே தெரியும். அவள் கிளாஸில் பல பெண்கள் அவன் பெயரையும் தீரன் பெயரையும் தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுதிருந்தே அவளுக்கு வசியை பார்க்கும் ஆர்வம் பிறந்தது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம்தான் கிடைக்கவில்லை. யோ ஓகே என்று கனிவான பார்வையுடன் கேட்டவனை கண்டு ஓகே என்பதனை போல தலையாட்டினாள் விகா. குட், கவனமா போங்க என்றவன் அவளுக்கு முதுகு காட்டி நடக்க விகாவால் அவனை விட்டு கண்ணெடுக்க முடியாமல் அவன் அங்கிருந்து மறையும் வரை அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். மச்சி, இங்க என்ன பண்ற? சீக்கிரம் வா, எல்லாரும் ஆடிட்டோரியம் போறாங்க, அப்புறம் நமக்கு சீட் கிடைக்காது, வா என்று அவளின் தோழிகள் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போக அங்கிருந்து போகும் பொழுதும் அவள் கண்கள் என்னவோ அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. கியூட்டா இருக்கான் என்று தானே முனகிக் கொண்டாள். ஏனோ இதைவிட பல அழகான ஆண்களை பார்த்திருக்கிறாள் தான். ஆனால் என்னவோ யாரிடமும் ஏற்படாத ஒரு ஈர்ப்பு அவனிடம் மட்டும் அவளுக்கு உண்டானது. யார சொல்ற? அவள் தோழிகள் அவளை வினோதமாக பார்த்தார்கள். விகா அத்தனை எளிதில் இப்படி சொல்ல மாட்டாள் என்று அவர்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த வசீகரன். அவனை நான் பார்த்தேன். அழகா இருக்கான். அதை விட அழகா சிரிக்கிறான். பார்த்ததும் விழுந்துட்டான் என்று அவள் ரசித்து சொன்னாள். அதுவும் அவனை விட்டு கண்களை எடுக்காமல் சொன்னாள். நீ மட்டுமா? நாங்களும் தான் என்றவர்கள் சொல்லி முடிக்கவில்லை. சொன்னவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் விகா. அதை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மாதிரி அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவளை.
இனிமே நீங்க யாரும் அவனை சைட் அடிக்க கூடாது. ஏன் சும்மா பார்க்க கூட கூடாது. அவன் எனக்கு தான். நான் மட்டும்தான் சைட் அடிப்பேன். நீங்க மட்டும் இல்ல, மொத்த கிளாஸுக்கும் சொல்லி வைங்க. என்ன மீறி எவ்வளவு சைட் அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் அடுத்த சைட் அடிக்க கண் இருக்காது. பிச்சு எடுத்துருவேன், புரியுதா என்று கர்ஜனையாக மிரட்டினாள் விகா. அதை கண்டு பயந்து போனவர்கள் சரியென்று தலையாட்டினார்கள். அதற்கு மேல் ஏதாவது சொன்னால் அடித்து விடுவாளோ என்று அவர்களுக்கு பயம். அதனால் பம்மி விட்டார்கள். இந்த விவேகாவுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போயிடுச்சுன்னா அந்த விஷயத்த வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டா. ஒன்னு எனக்கு கிடைக்கணும், இல்லனா யாருக்கும் கிடைக்க கூடாது என்று அக்மார்க் வில்லத்தனத்துடன் பேசியவள் கண்கள் வசீகரனை தேடிக் கொண்டிருக்க, ஆனால் வசீகரன் கண்களோ வேறு ஒருத்தையே தேடிக் கொண்டிருந்தது. மச்சி, நீ இன்னுமா நினைக்கிற அவ வருவான்னு? கிஷோர் வந்து அவன் தோளில் கையை போட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, அவ நிச்சயம் வருவா, நான் நம்புறேன் என்று உறுதியுடன் சொன்னான் வசீகரன். டேய், நம்பலாம், அதுக்காக இவ்ளோ நம்ப கூடாது. நான் சொல்றேன், அவ நிச்சயம் வரமாட்டா. அதனால நம்ம அடுத்து ரெடியா இருக்க டான்ஸரை கூப்பிடலாம். சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெல்கம் டான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும் மச்சி. அவ வருவா, போய் மியூசிக் எல்லாம் சரியா வந்துருச்சான்னு பாரு என்றான். அந்த உறுதி மாறாமல் கிஷோர் உதடு பிதுக்கி சென்றான். அவ உன் முகத்துல கரிய பூசும்போதுதான் நீ நம்புவ போல. இப்ப நீ வாசலே பாத்துட்டு இருந்தா மட்டும் அப்படியே தேவதை மாதிரி பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டு அவ வாசல் பக்கமா ஓடி வரவா போறா, முட்டாள் என முணங்கி கொண்டவன் யதார்த்தமாய் நிமிர்ந்து பார்க்க, அங்கு சிவப்பு மற்றும் பச்சை வண்ணம் கலந்த பட்டு சேலையை பரதநாட்டியம் உடை போல கட்டி அழகு ஓவியமாக வந்து நின்ற மான்வெளியை கண்டு வாயை பிளந்தான் கிஷோர். அவன்தான் அப்படி என்றால் வசியை சொல்லவே தேவையில்லை. அவன் கண்களை அவனாலே நம்ப முடியவில்லை. இதற்கு முன் அவனுக்கு தேவதைகள் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த நொடி வந்தது அந்த நம்பிக்கை. ஒரு மாதிரி அவளையே இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான் வசி. அப்பொழுது மூச்சு வாங்க அவன் முன் ஓடி வந்து நின்றாள் மான்வழி. சீனியர், நான் ரெடி, இதுல பாட்டு இருக்கு, போடுங்க என்று அந்த பென்ட்ரைவை எடுத்து அவன் கைகளில் திணித்தவள் தன்னையே இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தவன் முன் கை காட்டினாள். ஹா என்றவன் தலையை சிலுப்பிக் கொண்டான். நான் வந்துட்டேன் சீனியர். எனக்கு தெரியும் விழி. நம்பினீங்களா? கடைசி நிமிஷம் வரைக்கும் சிரிப்புடன் சொன்னான். வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? அது உனக்கு தேவைப்படாது. கண்டிப்பா நீ நல்லா பண்ணுவ. அவளுக்கு கையை நீட்டினான். மான்விழி அவன் கையை குலுக்கியவள் அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் அந்த மேடை நோக்கி ஏற அங்கே அத்தனை பேரின் பார்வையும் அவள் பக்கம் திரும்பியது. அத்தியாயம் 32. அங்கே பாடல் துவங்க அந்த மேடையின் நடுவே நின்று பரதம் படி குனிந்து அழகாய் வணக்கம் வைத்தவளை கண்டு அங்கு சத்தம் போட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேரும் அமைதியாக, அங்கே அந்த பாடல் சத்தம் மட்டும் அந்த ஆடிட்டோரியம் எங்கும் எதிரொலித்தது. இந்த சத்தம் கேட்டு ஆடிட்டோரியம் வெளியே நின்று தம் அடித்துக் கொண்டிருந்த தீரன் மற்றும் அவன் நண்பர்கள் பட்டாலும் மெல்ல உள்ளே வர, அவர்களுடன் சேர்ந்து யதார்த்தமாக உள்ளே வந்த தீரனின் கண்கள் அந்த மேடையில் நின்று கொண்டிருந்தவள் கண்டு அப்படியே கண்கள் ஸ்டக் ஆகி நிற்க, அவன் கைகளில் இருந்த சிகரெட் சுடவும் தான் நினைவு வந்தவனாய் அதை கீழே போட்டுவிட்டு கண்களில் கோபமுடன் அவன் மேடையை பார்க்க, அங்கே பாடல் துவங்கி நடனம் ஆட துவங்கினாள் மான்விழி. மார்கழி திங்கள் அல்லவா என்று ஒரு பாடலில் துவங்கி 3 பாடலில் பல பல வரிகளை மெர்ஜ் செய்திருந்தவள் அந்த பாடலுக்கு ஏற்ப வளைந்து நெளிந்து அத்தனை பாவனைகளையும் கண்களில் காட்டி அங்கிருந்த அத்தனை பேரையும் மூச்சு விடவும் மறந்து அந்த நடனத்தில் கட்டி போட்டு வைத்திருந்தாள் மான்விழி. அவளுக்கு நடக்க கூட தெரியாதென்று கிண்டல் செய்த வாய்கள் எல்லாம் உள்ளே ஈ போய் வருவது கூட தெரியாத அளவுக்கு வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் மான்விழியின் நடனத்தை. அவளுக்கு இத்தனை அழகாக வளைவு சுழிவுடன் அழகாக ஆடத் தெரியும் என்பதே இன்றுதான் தெரியும் அவர்களுக்கு. அதிலும் அவள் கண்கள் தான் அவள் நடனத்தின் உச்சம். ஒவ்வொரு அசைவுக்கும் அவள் கண்கள் அதை பிரதிபலித்தது. அப்படி ஒரு நடனம் அது. அதை பார்க்க பார்க்க அங்கிருந்த யாருக்கும் கண்களை கூட சிமிட்ட முடியவில்லை. அதிலும் அவள் வளைந்து ஆடிய அந்த நளினமும் அவள் கண்களில் காட்டிய அந்த பாவனைகளும் தான் அழகின் உச்சம். அவர்களே அப்படி என்றால் வசீகரனை சொல்லவா வேண்டும்? அங்கிருந்த அத்தனை பேரின் போனிலும் அவள் ஆடிய நடனம் ரெக்கார்டாகி கொண்டிருந்தது. 2 பாடல்கள் கடந்து 3வது பாடல் ஒளிபரப்பாக அங்கே உற்சாக கூச்சல் துவங்கியது. கனா காண்கிறேன் கண்ணாலனை பாடலுக்கு அவள் ஆடி முடிக்க அந்த ஆடிட்டோரியம் எங்கும் ஒரே கூச்சல் சத்தம். அத்தனை பேரும் ஆர்ப்பரித்து கைதட்டினார்கள். வணக்கம் வைத்து நின்றவள் அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே சிலையாகி நின்று கொண்டிருந்தாள். அவள் இதையெல்லாம் எதிர்பார்த்து ஆடவில்லை என்றாலும் அந்த ஆடலுக்கு கிடைத்த அங்கீகாரம் கண்டு அவள் கண்கள் முதல் முறையாக கலங்கியது. ஒரு கலைஞருக்கான அங்கீகாரம் இதோ இந்த கைதட்டுகள் தான். அவள் இத்தனை வருடம் கற்றுக்கொண்ட நடனம் என்று அவளை பெருமைப்படுத்தியது போல் இருந்தது. கலங்கிய கண்களுடன் கீழே இறங்கி வந்தவளை ஓடி வந்து அணைத்துக் கொண்டாள் மோனிகா. ஹே மானே, என்னடி இது? நீ கிளாசிக்கல் டான்ஸரா? என்னடி இப்படி பின்னி பிடல் எடுத்துட்ட? நான் என்னமோ நினைச்ச மானே, ஆனா நீ ஒரு மாதிரி எல்லாரையும் உன் நடனத்தால கட்டி போட்டுட்ட மான்.
முகமெங்கும் சந்தோஷ அதிர்ச்சியுடன் கேட்டாள். மான்விழி தயக்கமாக தலையாட்ட அவளை மறுபடியும் தாவி அணைத்துக் கொண்டாள் மோனி. மச்சி, கலக்கிட்ட. என்னால கண்ணையே மூட முடியல தெரியுமா? அப்படி ஆடுன. நான் மட்டும் இல்ல, இங்க இருந்த மொத்த ஆடிட்டோரியமும் அப்படிதான் பாத்துச்சு. அங்க பாரு, கிளாப் சத்தம் எப்படி கேக்குதா? உன்னை கேவலப்படுத்தின எல்லாருக்கும் செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்ட என்றவள் ஓயவே இல்லை. இதில் விக்கியும் வந்து அவளுக்கு கையை கொடுத்தான். டேவிட் அவளுக்கு எதுவும் சொல்லவில்லை. வெற்றியும் வந்து கை கொடுத்தான். இப்படி அங்கிருந்து சீனியர் சென்று அனைவரும் வந்து அவளுக்கு வாழ்த்து சொல்ல அவள் கண்கள் தேடியது என்னவோ வசியைத்தான். அந்த வாழ்த்தையெல்லாம் பெற்றவள் வசியை தேடி வர அவன் அவளுக்காக அந்த பேக் ஸ்டேஜ் பக்கம் நின்று கொண்டிருந்தான், கையில் எதையோ வைத்துக் கொண்டு. சீனியர் என்றவள் அங்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு, மிஸ்டர் ஜோ என்றாள் புன்னகையுடன். வாங்க நாட்டிய பேரொளி பத்மினி என்றவன் கையை மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டான். மற்றவர்கள் மட்டுமல்ல, அவனும் தான் அவள் நடனத்தை கண்டு பிரமித்து போய்விட்டான். அவள் ஆடுவாள் என்று தெரியும், ஆனால் இத்தனை நேர்த்தியாக இவ்வளவு நளினமாக ஆடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் எதிர்பார்ப்பையும் தாண்டி அவளை ஆச்சரியப்படுத்தி விட்டாள். மான்விழி சிரித்து கொண்டாள். எல்லாரும் விஷ் பண்ணாங்க, நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. ஒரு மாதிரி தலையை சாய்த்து அவள் கேட்ட விதம் அத்தனை அழகு. ஏற்கனவே மேலோக அழகி போல் இருந்தவளுக்கு இந்த கண்கள் இன்னும் அழகுதான். ஐயோ, சோதிக்கிறா என்று கண்களை மூடிக்கொண்டவன் மூச்சை இழுத்து விட்டான். அவள் அழகு அவனை பித்தம் கொள்ள வைத்தது. எனக்கு பெருசா பிடிக்கல. ஒரு மாதிரி கண்களை சிமிட்டு சொன்னவனை கண்டு அவள் சிரித்தாள். என்ன சிரிப்பு? மிரட்டலுடன் கேட்க நினைத்தாலும் அவனுக்கே உண்டான அந்த மென்மையுடன் தான் கேட்டான் அந்த அழகன். வன்மையில் மென்மை காண முடியாது என்பது போல் அவனுள் கோபத்தை காண்பதும் அத்தனை எளிதல்ல. உங்களுக்கு பொய் சொல்ல வரல மிஸ்டர் ஜோ, அந்த காந்த புன்னகையுடன் அவனை சீண்டியபடி சொன்னாள். அப்படிங்கிற? அவனும் இதழில் எட்டி பார்த்த குறும்புடன் கேட்டான். அப்படிதான். எனிவே தேங்க்ஸ் என்றால் மனதில் இருந்து. இந்த தேங்க்ஸ் எதுக்கு? ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தான். நீங்க இல்லனா இன்னைக்கு இந்த கிளாப்ஸ் எல்லாம் இல்ல. இதுவரைக்கும் என்னோட நாட்டியத்துக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சதில்ல. முதல் முறை இவ்ளோ பாராட்டு. சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் ஜோ. இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்றவள் கண்கள் கலங்கி இருந்தது. அவள் கண்களில் கண்ணீர் கண்டதும் அவன் உடனே பதறி அவள் கன்னத்தில் இருந்த கண்ணீரை துடைத்துவிட நினைத்தான். ஆனால் அதற்குள் அவளை துடைத்து கொண்டாள். திறமைகள் சரியான இடத்துல இருந்து சரியான நேரத்துல வெளிவரணும். இது வெறும் ஆரம்பம்தான். இதுக்கு மேல உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. எல்லாமே மாறும், கண்டிப்பா மாறும் என்றவள் கைகளை பிடித்து அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தான். மான்வழி கண்கள் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தது. என் கனவுல அடிக்கடி ஒரு பர்சன் இப்படிதான் எனக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. அவங்க முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்ப எனக்கு தோணுது அது நீங்களா இருப்பீங்களோன்னு. மேபி. சரி, அது இருக்கட்டும். ஆடவே மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அம்மனிக்கு கடைசி நேரத்துல மனசு மாறுச்சு? அவனுக்கு அதை தெரிந்து கொள்ள ஆர்வம். என் மேல யாரும் இவ்ளோ நம்பிக்கை வச்சதில்ல. என் வாழ்க்கையில முதல் தர ஒருத்தங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு கடைசி நிமிஷம் வரை காத்திருக்கும் போது அவங்கள ஏமாத்த மனசு வரல. அதனாலதான் என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்னு முதல் முறை என் பயத்தை உடைச்சிட்டு வெளியே வந்த என்றவள் சொன்னதெல்லாம் உண்மையே. வசீகரனுக்கு ஒரு மாதிரி ரெக்கை கட்டி பறப்பது போல இருந்தது. எனக்கு தெரியும் நீ வருவ, நல்லா ஆடுவன்னு. அதனாலதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்கேன் என்று ஒரு கிஃப்டை எடுத்து அவள் முன் நீட்ட மான்விழி கண்களில் ஆச்சரியம். என்னது இது? ஆச்சரியம் விலகாமல் கேட்டாள். திறந்து பாரு. அவள் திறந்து பார்க்க உள்ளே ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தது. போனா? எனக்கா மிஸ்டர் ஜோ? அதிர்ச்சியாக கேட்டாள். ஆமா, உனக்கேதான் என்று அழகாய் சிரித்து வைத்தான். அந்த போனை சுற்றி பார்த்தவள் அவனை தயக்கமாக பார்த்தாள். இங்க பாரு, வேணான்னு சொல்லாத. போன் கண்டிப்பா வேணும். இது நீ என்னை ஏமாத்த கூடாதுன்னு எனக்காக டான்ஸ் பண்ணதுக்காக. அது மட்டும் இல்லாம இனிமே எந்த நேரத்துல வேணாலும் நீ எனக்கு போன் பண்ணலாம். அவள் ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தாள். அட, டவுட் கேட்கதாமா? நான் உன் சீனியர் தானே, எப்ப வேணாலும் என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம் என்றான் முடியை அழகாய் கோதியபடி. ஆனா மிஸ்டர் ஜோ பொண்ணுங்க கூட அர்த்தராத்திரில பேச மாட்டேன்னு சொன்னாரே. அவள் புருவம் உயர்த்தியபடி கேட்டாள். அது பொண்ணுங்க கூட தானே, உன் கூட பேசலாம். ஜோ என சினுங்கியவள் அவள் கையில் இருந்த நோட்டை கொண்டு அவனை விரட்டினாள். ஏய், நீ பொண்ணு இல்ல தேவதன் சொல்ல வந்த என்று அவனும் சிரித்தபடி ஓடிக்கொண்டிருக்க, அதே சமயம் இன்னொருவன் வெறி கொண்டு கையில் இருந்த பீர் பாட்டிலை தூக்கி அடித்தான் அந்த சுவற்றில். அத்தியாயம் 33. ஆ! வெறி பிடித்தவனை போல கத்திய தீரனை கண்டு அவன் நண்பர்களே கொஞ்சம் ஆடித்தான் போனார்கள். அவன் அதீத கோபத்தில் இருக்கும் பொழுதுதான் இப்படி கத்துவான் என்று அவர்களுக்கு தெரியும்.
அப்படி அவனை கோபப்படுத்தும்படி என்ன நடந்துவிட்டது என்று அவர்களுக்கு புரியவில்லை. தீரா! அவர்கள் கொஞ்சம் தயங்கியபடி அவன் அருகே நெருங்கி வர அடுத்த நொடி அந்த பீர் பாட்டில் பக்கத்தில் இருந்த காம்பவுண்ட் சுவற்றில் பட்டு தெரித்தது. ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாம். அந்த தலையை பிடித்து கொண்டவன் அவன் பாக்கெட்டில் வைத்திருந்த அந்த பவுடர் எடுத்து மூக்கில் தேய்த்து கொண்டான். கேவலம்! அவன் முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். அவன் என்ன ஒரு மாதிரி லுக்க விட்டான் பாரு. என் வாழ்க்கையில முதல் முறை கேவலம் ஒருத்த முன்னாடி தோத்து போயிட்டேன் என்று அந்த இடம் எங்கும் அதிரும்படி கத்தியவனால் இப்பொழுது கூட வசீகரனின் அந்த வெற்றி சிரிப்பை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதுவரை யாரிடமும் தோற்று பழக்கமில்லாதவனுக்கு முதல் முறை தோல்வியை கண்டது பெரிய கோபத்தை தூண்டியது. அவன் கடைசி நிமிஷம் வரை நம்பிக்கொண்டிருந்தான் நிச்சயம் மான்விழி வரமாட்டாள் என்று. ஆனால் வசீகரன் சொன்னது போல அவள் கடைசி நிமிடத்தில் வந்து அவன் முன் தன்னை அசிங்கப்படுத்துவாள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. மான்விழி மேடை ஏறி ஆடத் தொடங்கியதும் வசீகரன் பார்வை தீரன் பக்கம்தான் திரும்பியது. அவன் பார்வையிலிருந்த ஒரு சிறு புன்னகை அப்படியே தீரனின் நம்பிக்கையை அடுத்து நொறுக்கியது. நான் சொன்னது போல நடந்துருச்சு பாரு, அவன் நான் சொன்னதுதான் செய்வா என்பதனை போல ஒரு வெற்றி சிரிப்பு வசி முகத்தில் தோன்றி மறைந்தது. அதை இப்பொழுது வரை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மச்சி கூல் என்று அவன் நண்பர்கள் அந்த 2 வார்த்தையை கூட கொஞ்சம் திக்கி திணறிதான் சொன்னார்கள். அவனை எதிர்த்து பேசும் தைரியம் அவர்கள் யாருக்கும் இல்லை. கூலா? நான் எப்படி கூலா இருக்க முடியும்? எரியுது, வயிறு எரியுது. அவன் என்னை பார்த்து சிரிச்ச அந்த பார்வைய இப்ப நினைச்சாலும் எரியுது. கேவலம்! அவன் முன்னாடி நான் நோஸ்கட் ஆகி நிற்கும் போது எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு என்று கோபத்தில் வெறிப்பிடித்தவனைப் போல கத்தியவன் கையில் கிடைக்கும் பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்துக் கொண்டிருந்தான். இந்த தீரா அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்க மாட்டான். இதுக்கு அவன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான் என்றவன் இன்னும் அந்த பொடியை எடுத்துக்கொள்ள அவனை அடக்கும் வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள் அவன் நண்பர்கள் கூட்டம். ஏ மானே, சூப்பர் தெரியுமா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி நீ இவ்ளோ நல்லா டான்ஸ் பண்ணுவனு. அங்கிருந்த எல்லார் முகத்தையும் பார்க்கணுமே. உன்னை அசிங்கப்படுத்தின எல்லார் முகத்திலையும் சாணியை கரிச்சு ஊத்துன மாதிரி சரியான பதிலடி கொடுத்துட்டடி நீ. வேற லெவல் தெரியுமா இன்னைக்கு நடந்த சம்பவம். அதுவும் அந்த சீனியர் சோனிய கழவி ஒன்னு இருக்குமே, அது பேர் கூட என்னமோ ஆசி ஓசிங்கிற மாதிரி. ஞாபகம் வந்துருச்சு, மான்சி. அவ முகத்தை பார்க்கணுமே, அப்படியே லாரி விட்டு ஏத்துன மாதிரி நசுங்கி போச்சு என்று மோனி வாயை மூடவே இல்லை. அவளுக்கு இன்னும் புகழாரம் சூட்டி கொண்டிருக்க மான்விழி இப்பொழுதுதான் அந்த பரதநாட்டியம் உடையை மாற்றிக்கொண்டு வந்தாள். இதுக்கு கண்டிப்பா பார்ட்டி பண்ணி ஆகணும். விக்கி பல்லை காட்டியபடி சொல்ல மோனி அவனை முறைத்து பார்த்தாள். பார்ட்டியா? ஏண்டா எருமை, உனக்கு எல்லாத்துக்கும் பார்ட்டி தானா? உன்னை எந்த நேரத்துல உங்க அம்மா பெத்து போட்டாங்களோ, சும்மா கக்கா போனா கூட பார்ட்டி கேப்ப போல கடுப்புடன் திட்டிக் கொண்டாள் நண்பனை. பார்ட்டினா? மான் புரியாமல் கேட்டாள். நாய் ஓசி குடிக்க அலையுது. அவனை கேவலமாக லுக்கு விட்டபடி சொன்னாள் மோனி. ஐயோ, அதெல்லாம் தப்பு. மான், நம்ம மைனர் ஆகிட்டோம், இப்ப இதெல்லாம் தப்பே இல்ல. பிளீஸ் பார்ட்டி பண்ணலாம், எல்லாமே என் செலவு, நான் பார்ட்டி தரேன். ஒரு கட்டத்துக்கு மேல் கெஞ்சி துவங்கி விட்டான் விக்கி. அவனுக்கு பார்ட்டி பண்ண ஒரு காரணம் வேண்டும். அப்ப நான் வரேன் என்று இப்பொழுது பல்லை காட்டினாள் மோனி. இல்லப்பா, நான் வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க என்று பின்வாங்கினாள் மான்விழி. அவளை படிக்க அனுப்புவதே பெரிய விஷயம். இதில் இவள் பார்ட்டி செய்ய போகிறாள் என்று தெரிந்தால் அவ்வளவுதான். அவள் படிப்பை நிறுத்துவது மட்டுமல்லாமல் பெரிதா ஏதாவது செய்து விடுவார்கள் அவளை. ஏய், பார்ட்டியும் உனக்காக தான், நீ வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று இருவரும் ஏதோ எல்லாம் சொல்லி ஒரு வழியாக அவளை சம்மதிக்க வைத்தார்கள். சரி சரி, ஆனா சீக்கிரமாவே வீட்டுக்கு போகணும் என்று ஒரு வழியாக அவள் சம்மதித்து விட்டாள். லேட்டாக சென்றால் தீரன் இவளை என்ன செய்வான் என்று இவளுக்கு தெரியாது. கண்டிப்பா என்று இருவரும் கோரஸாக சொல்ல டேவிட் இதையெல்லாம் காட்சியாளராக மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது சற்று தள்ளி எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல நின்று கொண்டிருந்த வெற்றி பக்கம் மோனி பார்வை திரும்பியது. ஏய் பழம், நீயும் வரலாம். நானா? அவன் சிறு அதிர்ச்சியுடன் கேட்டான். நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், அப்ப நீதான் என்று தோல் குலுக்கி கொண்டாள் மோனி. அவன் கொஞ்சம் தயங்கினான். இதுவரை யாரும் அவனை ஒரு மனுஷனாக மதித்து அவர்களுடன் பார்ட்டிக்கு அழைத்து சென்றது இல்லை. திடீரென்று அழைத்ததும் சிறு அதிர்ச்சிதான். வரலையா? இல்ல, நான் வரேன் என்றான் கொஞ்சம் தயங்கியபடி. குட் பாய் என்று அவன் கண்ணம் தட்டி சென்றாள் மோனி. எங்களெல்லாம் பார்ட்டி கூப்பிட மாட்டீங்களா என்று சத்தம் கேட்டு அவர்கள் திரும்பி பார்க்க அங்கு அழகான சிரிப்புடன் வசீகரன் கேங் நின்று கொண்டிருந்தது. முக்கியமாக ஓசிக்குடி என்றதும் பல்லை காட்டியபடி கிஷோர் நின்று கொண்டிருந்தான். ஆல்கஹால் என்றால் போதும், அன்றாயரை கூட அடமானம் வைக்கும் கூட்டம் அவர்கள். வசீகரனை பார்த்ததும் மோனி வாயெல்லாம் பல்லாக சிரித்து வைத்தாள். சீனியர், நீங்க
நீங்களா என்று சொல்ல ஊத்தியவளின் தலையில் ஒரு கொட்டு வைத்தான் விக்கி. ரொம்ப வலியாத, அப்பட்டமா தெரியுது. நீ ஊத்துற சொல்லுல பெரிய சுனாமியே வந்துரும் போல, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. அவள் காதை பிடித்து திருகியபடி சொன்னான் விக்கி. வசீகரனை பார்த்ததும் மான்விழி சட்டென்று பார்வையை தாழ்த்தி கொண்டாள். பார்ட்டியில நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா? என்ன சீனியர், நீங்க அப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா வரலாம் என்று பல்லை காட்டினாள் மோனி. என்னடா நான் சொல்றது என்றபடி திரும்பி விக்கியை பார்த்தவள் அவன் முறைப்பில் மீண்டும் இழுத்து வைத்தாள். கொய்யால, அத நான் சொல்லணுண்டி, காசு கொடுக்க போறது நான் தானே என்று அவளை முறைத்து வைத்தவன் வேறு வழி இல்லாமல் தலையாட்டி வைத்தான். ஃபங்க்ஷன் முடிந்ததும் அவர்கள் பார்ட்டிக்கு போவதால் பிளான் செய்யப்பட்டது. மான்விழி இந்த விஷயத்தை மகியிடம் சொல்லிவிட்டு வந்தாள். பாத்து பத்திரமா வந்துரு, நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல மேனேஜ் பண்றேன், ஆனா சீக்கிரமா வந்துரு என்று மகி அவனால் முடிந்த உதவியை செய்தான். விகாவும் வினய் இருவரும் ஃபங்க்ஷன் முடிந்து அவர்கள் நண்பர்களுடன் ஊர் சுற்ற சென்று விட மகி வீட்டுக்கு சென்று விட்டான். மான்விழி அவர்கள் நண்பர்கள் பட்டாளத்துடன் சேர்ந்து பார்ட்டிக்கு போக கிளம்பி வரும் சமயம் தூரத்திலிருந்து யாரோ தன்னை உற்று பார்த்து கொண்டிருப்பதை போல ஒரு உணர்வு ஏற்பட மெல்ல கண்களை சுழற்றி பார்த்தவள் தூரத்திலிருந்து பிளாக் கலர் காரில் அமர்ந்து தன்னையே எரிப்பது போல பார்த்து கொண்டிருந்த தீரனை பார்த்ததும் அவள் கால்கள் தானாக ஆட்டம் கொண்டது. இவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷம் மறைந்து அவள் முகத்தில் ஒரு பதட்டம் வந்து குடிக்கொண்டது. வாடி என்பதனை போல தூரத்திலிருந்து தீரன் கோபமாக சைகை செய்து அழைத்தான். மான்விழி தயக்கமாக துப்பட்டாவை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தாள். வாடி என்றான் இப்பொழுது கோபமாக. அவள் கால்கள் சிறு பயத்துடன் தீரனை நோக்கி நடக்கும் வேளை பட்டென்று அவள் கையை பிடித்தான் வசீகரன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க வெளி, வா வந்து உட்காரு என்று அவள் கையை பிடித்து இழுத்து தன் பைக்கில் அமர வைத்தான் வசீகரன். போகாதடி என்று சற்று தள்ளி நின்று தீரன் காரை விட்டு இறங்கி நின்று சைகை செய்தான். அதை பார்த்து கொண்டிருந்த மான்விழி தொண்டை குழியில் எச்சில் கூட இறங்க மறுத்தது. தீரன் ஒரு எட்டு எடுத்து வைக்கும் நேரம் அவளை அங்கிருந்து வண்டியில் அழைத்து கொண்டு சென்று விட்டான் வசீகரன். இருவரும் பைக்கில் போவதை பார்த்து கொண்டிருந்த தீரன் கண்களில் எரிமலையே எரிந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 34. இன்ஸ்டாகிராம் FB என்று ஒன்று விடாமல் வசீகரன் ஐடியை வெறித்தனமாக தேடிக்கொண்டிருந்தாள் விக்கா. என்ன நம்ம ஆளு எதுலையுமே சிக்க மாட்டேங்கிறான், ஒருவேளை வலைத்தளங்கள்ல சிக்காத வசியக்காரனோ? அவள் மனதில் 1000 கேள்வி எழுந்தது. ஆனால் ஏதாவது ஒரு வலைதளத்தில் அவன் சிக்கிவிட்டால் கூட ஒரு வலையை போட்டு அந்த வசியக்காரனை தூக்கிவிடலாம் என்று அவள் ஆர்வமாக எதிர்பார்த்து இரவு பகல் பாராமல் தேடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது ஏதோ புக்ஸ் ஒன்றை எடுப்பதற்காக வந்த மகி அதை கவனித்து விட்டான். அவன் வந்ததை கூட கவனிக்காமல் அவள் படும் ஆர்வமாக அந்த போனை தேய்த்து கொண்டிருந்தாள். என்ன பண்ணிட்டு இருக்க என மகி சத்தம் கேட்டு விக்கா கழுத்தை மட்டும் திருப்பி பார்த்தாள். உன்கிட்டதான் கேக்குறேன், என்ன பண்ற? மறுபடியும் கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டான் அவன். நான் என்ன பண்ண, உனக்கு என்ன? நக்கலாக பதில் சொன்னவள் கையில் இருந்த போனை பறித்து பார்த்தான் மகி. அவள் வசீகரன் பெயரை போட்டு தேடிக்கொண்டிருப்பதை கவனித்தான். எதுக்கு பாவா ஐடியா தேடிட்டு இருக்க? கொஞ்சம் குரலில் கோபத்தை அதிகப்படுத்தி கேட்டான். அது வெறும் கோபம் மட்டுமா, இல்லை பொறாமையும் கொஞ்சம் கூடியிருக்கிறதா என்பதை அவனே அறிவான். நான் எதுக்கு வேணாலும் தேடுவேன், உனக்கு என்ன? நீ எதுக்கு இப்ப இவ்வளவு உரிமையா கேக்குற? அவள் அவன் கையில் இருந்து போனை பறித்து மறுபடியும் அவன் பெயரை போட்டு தேடிக்கொண்டிருந்தாள். நிறுத்து விக்கா என்றான் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தவன். எதை நிறுத்தனோ? நக்கலாக கேட்டாள் விக்கா. இப்ப நீ பண்ணிட்டு இருக்கத நிறுத்தன்னு சொன்ன. அவன் முகத்தில் கடுமை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருந்தது. முடியாது, என்ன பண்ணுவ? அந்த நக்கல் சற்றும் குறையாமல் கேட்டாள். மகி ஒரு 2 நொடி அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தவன் பட்டென்று அந்த பக்கம் நடந்து செல்வதைப் போல அவள் கையில் இருந்து போனை தட்டுவிட்டு செல்ல அதுவோ படிக்கட்டுகளிலிருந்து கீழே விழுந்து சலி சலியாக உடைந்து நொறுங்கியது. ஏய் என்று கோபமாக எழுந்தவள் அவன் பார்வையில் அப்படியே அமைதியானாள். அந்த வீட்டில் யாரை வேணாலும் எதிர்த்து பேசி விடுபவளுக்கு அவன் ஒற்றை பார்வையை பார்த்தால் அப்படியே ஆஃப் ஆகி விடுவாள். அந்த பார்வையில் அப்படி என்ன இருக்கிறதோ தெரியவில்லை. இடியட் என்று முணங்கி கொண்டவள் அவனை கோப பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து அவசரமாக அவள் அறைக்கு செல்ல போகும் அவளையே 2 நொடி கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மகி. அவன் இதழில் ஒரு மில்லிமீட்டர் புன்னகை வந்து சென்றது. பக்கத்தில் இருந்த ஒரு பப்புக்கு தான் மான்விழி கேங் வந்திருந்தது. மான்விழிக்கு அந்த பப்பை பார்த்ததும் பள்ளி வயதில் அவளுக்கு நடந்த அந்த காட்சி ஞாபகம் வர அவள் உடல் ஒரு மாதிரி நடுக்கம் எடுக்க துவங்கியது. அவள் கைகள் எல்லாம் சில்லிட்டு நடுங்கியது. அதை ஒரு நாளும் அவளால் மறக்க முடியாது. அன்று மட்டும் அந்த நபர் வரவில்லை என்றால் என்றோ அந்த கழுகுகளுக்கு இரையாகியிருப்பாள் மான். கடவுள் போல வந்து அவள் உயிரை காப்பாற்றி சென்றவன் அவன். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை என்ற கவலை அவளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏ பிளி, வாட் ஹேப்பன்ட்? வசி அவள் நடுங்குவதைக் கண்டு அவன் போட்டிருந்த அந்த ஓவர் கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டான். ஆர் யூ ஓகே? அவள் கண்களை பார்த்தபடி கேட்டான். சீனியர்
எனக்கு பயமா இருக்கு, நான் போகணும் பதட்டமாக சொன்னாள். என்னாச்சு? கொஞ்சம் மென்மையாக கேட்டான். நான் போகணும். அவள் கண்களில் பயம் தெரிந்தது. அவனுக்கு புரிந்தது அவள் அந்த பப்பை கண்டு பயம் கொள்கிறாள் என்று. சரி போகலாம். விக்கி, மான்வெளி இங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா போல, அதனால அவளை நான் கூட்டிட்டு போறேன். ஏன் சீனியர், என்னாச்சு? மான் உனக்கு ஓகே தானே? உனக்கு இங்க பிடிக்கலையா? மோனி அவளின் நிலையை ஆராய்ந்தபடி கேட்டாள். அவள் இல்லை என்பதை போல தலையாட்டினாள். சரி வாங்க, அப்ப எல்லாரும் போகலாம் என்று விக்கி மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் கிளம்பி வெளியே வந்தார்கள். விக்கி, நீங்க உள்ள போங்க. எனக்காக எதுக்கு நீங்க உங்க என்ஜாய்மெண்ட்டை விட்டுட்டு வரீங்க? மான்வெளி ஒரு மாதிரி தயக்கமாக கேட்டாள். அவளுக்காக ஏன் அவர்கள் சந்தோஷத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கவலை அவளுக்கு. என்ன என்ஜாய்மெண்ட் மான், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதா உண்மையான சந்தோஷம். உனக்காக தான் நாங்களே இங்க வந்தோம். நீ இல்லாம நாங்க மட்டும் எப்படி தனியா என்ஜாய் பண்ணுவோம்? இங்க பண்ணாதான் பார்ட்டியா என்ன? நம்ம என்ஜாய் பண்ற இடம் தான் கிளப், நம்ம பண்றதுதான் பார்ட்டி என்று விக்கி அவர்களை அங்கிருந்து சற்று தள்ளி தனியாக இருந்த இடத்துக்கு அழைத்து சென்று அவன் கொண்டு வந்திருந்த டிஜே செட்டில் பாடலை ஓடவிட்டு அவர்கள் சாப்பிட சில பொருட்களும் கொண்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்தை பப் போல மாற்றிவிட்டான். அவர்கள் எல்லாம் விக்கியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த கபாலம் இல்லாத கபடநாதனுக்கு எப்படி இப்படி ஒரு திறமை என்று மோனிக்கு இன்னும் ஆச்சரியம்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? இதோ பார்ட்டி ரெடி, வாங்க வைப் பண்ணலாம் என்று பாடலை ஓடவிட்டான். பரவாயில்லையே, நீ ஒரு வேஸ்ட் வேர்க்கடலை நினைச்ச, ஆனா உனக்குள்ளேயும் தமா துண்டு அறிவு இருக்கும் போல. அவனை மேலும் கீழும் பார்த்தபடி சொன்னால் மோனி. ஆமா, மேடம் பெரிய ஐன்ஸ்டைனுக்கு அத்தை பொண்ணு பாரு. மத்தவங்க கலாய்க்கலாம், ஆனா நீ கலாய்க்கலாமா? எனக்காவது கொஞ்சம் இருக்கு, உனக்கெல்லாம் கபாலம் இருக்கானே டவுட் தாண்டி உப்பு மூட்டை என்று அவள் தலையில் 2 கொட்டு வைத்தான் விக்கி. மோனியும் விக்கியும் சேர்ந்து நடனம் ஆடியபடி மோனி வெற்றியின் கையை பிடித்து நடனம் ஆடினாள். அவனோ திருவென்று முழித்தபடி அவள் ஆடுவதற்கு ஏற்ப தட்டு தடுமாறி ஆடத் துவங்கினான். டேவிட் கையை பிடித்து விக்கி நடனமாட அங்கு வசி நண்பர்களும் சேர்ந்து அந்த இடமே ஒரு வைப் மூடுக மாறியது. இதையெல்லாம் இதழில் சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் மான்வெளி. அவளுக்கு இதெல்லாம் புதிதெனும் புதிது. இப்படி என்ஜாய்மெண்ட் செய்வது எல்லாம் அவள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயம்தான். ஏதோ அந்த கடவுள் கொஞ்சம் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது. அந்த அளவுக்கு இன்பத்தை கண்ணில் கூட காணாமல் வளர்ந்தவள் அவள். நீ ரொம்ப லக்கி வெளி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க. எவ்வளோ பழகினாலும் ஒரு சரக்கு வாங்கி கொடுக்கலன்னா பெரிய நட்புக்கு மத்தியில உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க வைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே என்றபடி வசி மான்வெளி அருகே வந்து நின்றான். மான்வெளியும் அதை ஆமோதிப்பதால் தலையாட்டினாள். ஒரு விஷயம் நமக்கு தாமதமா கிடைச்சாலும் அது தரமானதா கிடைக்கும்னு சொல்வாங்க சீனியர். இப்ப அது சரிதான் தோணுது சீனியர். எனக்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே இல்ல, ஆனா கடவுள் லேட்டா கொடுத்தாலும் உண்மையான அன்பான நண்பர்களை கொடுத்திருக்காரு. நான் லக்கி தான் என்று இதழில் எட்டி பார்த்த புன்னகையுடன் சொன்னவள் அவர்கள் நால்வரையும் கண்டு புன்னகை செய்தாள். மற்ற விஷயங்கள் எப்படியோ, ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் அவள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் அவள் காதலிலும் அதிர்ஷ்டசாலிதான் என்பதை எதிர்காலத்தில் அறிவாள். தேங்க்ஸ் விழி என்றான் அவன் அவர்கள் நடனம் ஆடுவதை பார்த்தபடி. விழி ஏன் என்பதை போல பார்த்தாள். தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு சீனியர் என்றவளுக்கு புரிந்தது அவன் எதற்கு அந்த தேங்க்ஸ் சொன்னான் என்று. அவள் கடைசி நிமிஷத்தில் அவன் நம்பிக்கையை உண்மையாக்கி விட்டாள் அல்லவே, அதற்குத்தான். வா என்றவன் கையை நீட்டினான் டான்ஸ் ஆடுவதற்கு. அவள் கண்களை உருட்டி தன் நண்பர்களை ஜாடையாக காட்டினாள். பரவாயில்ல வா என்றவன் அவள் கையை பிடித்து நடனமாட துவங்கினான் அந்த பாடலுக்கு. வட்டமாய் ஆடிக்கொண்டிருந்தவர்கள் பாடல் மாற மாற அவர்களும் மாறி மாறி ஆடிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மான் வசியின் கையை பிடித்து ஆடிக்கொண்டிருந்தாள். மோனி விக்கி கையை பிடித்து ஆடிக்கொண்டிருந்தாள். இந்த பாடல் முடியும் நேரம் ஸ்வைப் ஆகி விக்கியும் வெங்கட்டும் ஆடினார்கள். அப்பொழுது சரியாக அந்த பாடல் ஒலிக்க இருவரும் ஸ்வைப் ஆகி விழியும் வசீகரனும் கரம் பற்றி ஆட துவங்க பாடலும் ஓட துவங்கியது. இருவரும் கையை பிடித்து ஒன்றாய் இணைந்து பாடலுக்கேற்ப முகமெங்கும் புன்னகையுடன் ஆடிக்கொண்டிருக்க அதையெல்லாம் ஒரு ஜோடி கண்கள் குரோத பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தது. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.